கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடினார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் காட்சியளித்தார். அவருடைய உயிர்த்தெழுந்து வல்லமையை காட்டினார். ஒரே நேரத்தில் 500 பேருக்கு அவர் காட்சியளித்தார். காட்சியளித்து சொல்லும் பொழுதெல்லாம் சொன்னார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், உங்களுக்காக வாக்குத்தத்தங்கள் வரப்போகிறது. வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க போகிறேன். வாக்குத்தத்தம் என்பது ஒருவருக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு நான் வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறேன். அப்போஸ்தலர் 2:39 வாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் என்பது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க போகிறேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றப் போகிறேன். அல்லேலூயா. அப்படி காத்திருங்கள் என்று சொன்னபோது எல்லோ பேருக்கு தரிசனத்தோடு சொன்னார். அதில் கீழ்ப்படிந்தவர்கள் 120 பேர் மாத்திரமே. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தவர்கள் 120 பேர் மாத்திரமே காத்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். ஒவ்வொரு அந்த ஏறக்குறைய 120 பேர் பலிப்பீடங்கள் எரிய ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பலிப்பீடம் எரிய ஆரம்பித்தது? 120 பலிப்பீடங்கள் எரிய ஆரம்பித்தது. ஆமென். நான் சொல்றேன், ஒரு பலிப்பீடத்திற்கே ஒரு தேசத்துக்கு எழுப்புதல் போதும். ஆமென். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சீரியா தேசத்தின் தளபதியா இருக்கிற நாகமான் என்பவன் குஷ்டரோகத்துக்காக தேவனை தேடி வந்தான், தீர்க்கதரிசியை தேடி வந்தான். குஷ்டரோகம் அவனுக்கு சுகமான உடனே அவன் குஷ்டரோகத்தை சுகமானதுக்காக அவன் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டான். வேதாகமத்தில் 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் போகிற வழியிலே 10 பேரும் சுகமானார்கள். 9 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. 9 பேர் யூதர்கள், ஒருவன் மாத்திரம் சமாரியன். அவன் இயேசுவை தேடி வந்து முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டான். சுகமாக்கினது 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கே என்றான். ஆனால் சீரிய தேசத்தில் வந்த நாகமான் என்ற மனுஷன் பெரிய தளபதி, இராணுவ தளபதி, எண்ணிக்கையில் பெரியவன், பராக்கிரமசாலி, அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவன் ஒரு குஷ்டரோகம் இருந்தது. ஆனால் இஸ்ரேலிலிருந்து ஒரு அகதியாய் கொண்டு வரப்பட்ட, சிறைப்படுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணின் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவன் எப்படியோ இஸ்ரவேலின் தேவனை தேடி வந்தான். தீர்க்கதரிசியை தேடி வந்த போது எலிசா சொல்லுகிறான், எப்பா யோர்தானில் போய் 7 முறை முங்குன்னு சொன்னார். 7 முறை கடும் கோவம் வந்தது. என்ன பூசி ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் செய்வார்னு பார்த்தா இவர் 7 முறை முங்குன்னு சொல்ற. என்ன நினைச்சிருந்தா பைத்தியக்காரனா, எங்க ஊர்ல எத்தனை ஆறுகள் ஓடுது, எத்தனை ஆறுகள் ஓடுது, நதிகள் ஓடுது அப்படின்னு. ஆனால் அவங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் சொல்றதை நீங்க கீழ்ப்படி. 7 முறை அப்படியே கீழ்ப்படிந்து முங்கி எழும்பினான். 7வது முறை அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறினது. அவன் தன் ஜனத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எலிசா தேவ மனிதத்தில் வந்து சொல்லுகிறான், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை. வாசிப்போமா? இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னையா வந்தமா, குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு. புதிய ஏற்பாடு 10 பேர் ஓடி போயிட்டான், வீட்டுக்கு ஓடிட்டான்ல. இவன் பெரிய ஆள் இல்ல, சீரிய தேசத்துல ஒரு தளபதி, ராணுவ தளபதி, அவனுக்கு பெரிய வேலை இருக்குது. வந்தமா பானம் சுகமாயிட்டு நேரம் போனோமா இல்லையா? அவன் எதை அறிந்தான்? கர்த்தரை அறிந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை அறிந்தான். 17வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? யார் வாசிக்கலையா? பைபிள் எடுத்து வாசிக்கலாம். பிரதர் தம்பிங்க மாருங்க, என்ன பண்றீங்கப்பா? அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கு அல்லாமல்
தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலியையும் செலுத்துவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவனை கொண்டு கர்த்தர் சீரியா தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி ஒரே ஒரு பலிபீடத்தை அந்த தேசத்தில் போய் நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய வேலையில் இருக்கிறவன், சமுதாயத்தில் பெரிய மனுஷன், பராக்கிரமசாலி, எண்ணிக்கையில பெரியவன் என்று வேதம் அவனை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் அவனுடைய எல்லா வேலைகளை விட கர்த்தருக்கு பலி செலுத்துவதிலே அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். ஏதோ ஒரு நாள் ஆராதனை செய்தோம், ஏதோ ஒரு நாள் ஒரு மாதம் ஆராதனை செய்தோம் அல்ல, அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த 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 சீரியா தேசத்தினுடைய இருள் அந்தகாரங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு சீரியா தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பு வருமானால் பெந்தேகோஸ்தே நாளிலே ஏன் வரக்கூடாது? 120 பேர் மத்தியில் அந்த பலிபீடத்தின் அக்கினி இறங்கினதே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒவ்வொருவரும் ஒரு பலிபீடம். சத்தமா சொல்லுங்க, நீங்க ஒவ்வொருவரும் ஒரு பலிபீடம். ஆமை சொல்லுங்களேன், எரிந்துகிட்டே இருக்கணும். ஆமை சொல்லுங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆலயம், பலிபீடம், ஆராதனை, இந்த 3 நிலைகளில் எப்போதும் தேவனுக்கு மகிமை. ஆமை சொல்ல, ஆலயம் என்றால் பரிசுத்தம், பலிபீடம் என்றால் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆராதனை என்பது தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமை சொல்லுங்களேன். இப்படி செலுத்த 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 தேவன் தேசத்தை மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அதில் முதல் மனிதனாய் இருந்த ஆதாம் பாவம் செய்து விழுந்த போது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:17, ஒருவன் மூலமாய் எல்லாரும், அந்த ஒருவன் மூலமாய் பாவத்திற்குள்ளாக நாம் தள்ளப்பட்டோம். எல்லா மனிதர்களும் விழுந்து போனார்கள். எல்லா மனித சமுதாயம் விழுந்து போன நிலையில் இருந்த போது ஆண்டவர் ஒரே ஒரு சின்ன கூட்டத்துக்கு மாத்திரம் கையை கொடுத்து தூக்கிட்டாராம். எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்து தூக்கினார் என்று எபிரேயர் 2:16 வாசிக்கிறேன். ஏன் அவங்களை தூக்கினார்னா, இந்த உலகத்திலே ஒரு சின்ன கூட்டமா இருந்தார்களாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், சிறிய ஒரு கூட்டமா இருக்கிறதுனால ஆண்டவர் அவங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா. தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்னாரு, உன் ஜனம் எகிப்தில 400 வருஷம் இருப்பாங்கப்பா, அவங்களை விடுதலை ஆக்கி நான் அவங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்கு பண்ணிருக்கிறேன். ஆமா, எல்லா தேசங்களின் சிங்காரம் என்று எசேக்கியேல் 20:6 நான் வாசிக்கிறோம். அவர்களுக்காக நான் பார்த்து வைத்த தேசம் என்று சொல்லி, ஆமா சொல்லுங்களேன், அவர்களை நேசித்தார். ஆனா 400 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஆனா 400 வருஷத்துக்கு பிறகு தேவன் மோசேயின் மூலமாக பஸ்காவை ஆசரித்தார்கள். லிசன், கவனிக்கணும். பஸ்காவை ஆசரித்தார்கள். அது மாத்திரமல்ல, 400 வருஷத்துக்கு பிறகு தேவன் மோசே மூலமாக 10 வாதைகளை எகிப்திலே பயங்கரமான அற்புதங்களினாலே எகிப்தை கலங்க பண்ணின, எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கிற அளவுக்கு அந்த 10 வாதை பயங்கரமாக இருந்தது. அந்த வாதைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். 10 வாதை முடிந்த பிறகு அவர்கள் பஸ்காவினாலே ஒரே ராத்திரி வேளையிலே 6 லட்சம் குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரத்தத்தினால் நிழலோட்டமாய் இருக்கிற இரத்தம் ஒரே ராத்திரி வேளையிலே எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் வரும் பொழுது வெள்ளியோடும் பொன்னோடு புறப்பட பண்ணினார். ஒவ்வொரு எகிப்தியனுடைய வீட்டிலும் சாவின் சத்தம், அழுகையின் சத்தம், புலம்பலின் சத்தம், இஸ்ரவேலுக்கோ ஆர்ப்பரிப்பின் சத்தம். ஆமா சொல்லுங்களேன். பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது இரத்தத்தின் வல்லமை ஆர்ப்பரிப்பை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் யாராக நினைத்தார்? கர்த்தருடைய சேனை. இவர்களுக்கு பேர் என்ன கொடுத்த தெரியுமா? கர்த்தருடைய சேனை.
இவர்களுக்கு கர்த்தருடைய சேனை மாத்திரமல்ல, இவர்களை பார்த்து சொல்றார் என்னுடைய ஊழியக்காரர்கள். ஆமென். லேவியராகமம் 25:55 வசனம் இப்படி சொல்லுகிறது, எகிப்திலிருந்து புறப்படின அத்தனை பேர்களும் என்னுடைய ஊழியக்காரர். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர்கள் மேல் பாசம் வைத்தார், நேசம் வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் கடந்து எகிப்தை விட்டு கடந்து வரும் பொழுது செங்கடல் இவர்களுக்கு தடையாயிருந்தது. இவர்களுக்காக கர்த்தர் செங்கடலை பிளந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாதாரணமான செங்கடல் அல்ல, ஆழங்கள். வேதம் சொல்லுகிற ஏசாயா 51 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆழத்தை கடந்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆழத்தில் நடந்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். வெட்டாந்தரையாக கர்த்தர் அதை மாற்றினார். லிசன், கவனிக்கணும். அவர்கள் கடந்து வரும் பொழுது வேதாகமத்தில் முதல் பாடல் பாடினது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் இப்படி பாடுறாங்க. வாசிப்போமா? யாத்திராகமம் 15:1 வாசிப்போமா? 2-3 பேர், வேத இவ்வளவு பேர் இருக்கீங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன். நல்ல கவனிக்கணும். கர்த்தரை பாடுவேன். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். இப்ப பாருங்க, இந்த பாட்டுல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இங்க கர்த்தரை குறித்து தான் பாடினார்கள். மீரியா, மோசே, ஆரோன் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. பாடி முடிச்ச பிறகு அவர்கள் வனாந்தரத்தில் வருகிறார்கள். குறிப்பிட்ட நாள் வந்த போது மோசே எடுத்து சொன்னார், மோசஸ், என்னுடைய சமூகத்தில் வந்து நீ காத்திரு. இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகும் பொழுது புறஜாதிகளுடைய வழக்கத்தின்படி அவருடைய வழிமுறைகளை கற்றுக்கொண்டு விக்கிரகாராதனை செய்து விடுவார்கள். ஆனபடி இவர்களுக்கு ஒரு பிரமாணம் தேவை. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியம், மனிதர்களோடு எப்படி ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் 10 கட்டளையை கொடுக்க விரும்புகிறேன். என் சமூகத்தில் வா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருக்கிறான். 10 கட்டளைகளை கொடுத்தான். 6 கட்டளைகள் மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவுகள். 4 கட்டளைகள் மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவுகளை குறித்து ஆண்டவர் 10 கட்டளை. தேவ சமூகத்தில் அவன் காத்திருக்கும் பொழுது 40 நாள் ஆகிவிட்டது. 40 நாளான பிறகு வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எடுத்த 2 பேர் கூட வாசிக்கலாமே. மைக் எடுத்துங்க. தம்பி, வாலிப பிள்ளைங்களாம் கொஞ்சம் மைக் எடுத்து வாசிங்க. பிள்ளைங்க டக்குன்னு வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:1 வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறதை தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு சம்பவித்ததோ என்று அறிவோம். ஆதலால் போதும். எகிப்து தேசத்திலிருந்து மோசே கொண்டு வந்தாரா, கர்த்தர் கொண்டு வந்தாரா? சொல்லுங்க. உங்களை ரட்சித்தது பாஸ்டரா இல்ல ஆண்டவரா? யாரோ ஒரு கருவி எடுத்து பயன்படுத்துறாருல்ல. நல்ல அறிவு வேணும். இவங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக மோசையை மாத்திரம் சார்ந்து கொண்டிருந்தவர்களா இருந்தார்கள். சொல்றாங்க, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். நம்மை அழைத்து கொண்டு வந்தது யார்? உங்களை தெரிந்து கொண்டது யார்? வேதாகமத்தில் 80 முறை நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்தது கர்த்தர் தான். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமை சொல்லுங்களேன். அப்படின்னா 80 முறை வேதத்தில் வாசிக்கிறோம், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தேன். ஆனா இவங்க யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க? எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். ஆனபடியினால என்ன செய்யுங்க? நீர் எழுந்து எங்களுக்கு முன் சொல்லுகிற தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஹலோ, இங்க பாருங்க, எங்களுக்கு முன் சொல்லுகிற தெய்வங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் என்ன பாடினார்கள்? கர்த்தரே தெய்வம் என்று பாடினாங்கல்ல. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் என்று சொல்லி பாடினவர்கள் இப்பொழுது என்ன சொல்றாங்க? எங்களுக்கு முன் சொல்லுகிற தெய்வங்களை.
ஹல்லேலூயா. இந்த அறிவுதான் அவங்களுடைய வாழ்க்கையில கேடை கொண்டு வந்தது. நாகமானுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு இல்லை. நாகமான் சொல்றான், என்ன சொல்றான்? இவரை தவிர பூமியில் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் இவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அந்த அறிவு ஒரு பலிபீடத்தை கொண்டு போய் தன் தேசத்தில் எழுப்பதற்கு காரணமாக இருந்தவர். தேவாதி தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்த ஆமென் சொல்லுங்களேன். அந்த மனிதனுக்கு இருக்கிற அறிவு கூட 6 லட்சம் புருஷர்கள் 6 லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு பயனுக்கு இல்லை. எங்களை எகிப்து தேசத்தில் கொண்டு வந்த என்ன தெய்வங்கள், எங்களுக்கு முன் செல்கிற தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், விக்கிரக ஆராதனை பண்ணும். என்னைக்கு விக்கிரக ஆராதனை சபைக்குள்ள வருது? அறிவு இல்லனா, தேவனை குறித்த அறிவு சபைகளுக்குள்ள இல்லனா, விக்கிரக ஆராதனைகள், தவறான பலிபீடங்கள், தவறான ஆராதனைகள், நியாய தீர்ப்பு தான் சபைக்குள்ள வரும். அல்லேலூயா. அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அறிவை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 32:4. அவர்கள் கையிலிருந்து அவர் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து, என்ன சொல்ற பாருங்க. இப்போ யோசிட்டு பாருங்க. இந்த ஆரோனுக்கெல்லாம் என்ன இல்ல, உயிரை குறித்து பயம். சத்தியத்துக்காக சாவதற்கு தயாரா இருக்கணும். அப்படிதான் அவனை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதல் உண்டாக்க முடியும். இவங்க என்ன பண்ற, என்ன கொன்னுடுவாங்களோ என்று சொல்லி பயந்து, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. கர்த்தருடைய வாயாயிருந்தவன், கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன ஆரோனே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயத்துக்காக, பதவிக்காக, பட்டத்திற்காக, செல்வத்திற்காக ஆண்டவரை மறுதலிக்கிற கூட்டத்தை கொண்டு எழுப்புதலை உண்டாக்க முடியாது. யாரை கொண்டு எழுப்ப? நாம் செத்தாலும் சாகிறேன் எஸ்தரை போல தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தை தான் இன்னைக்கு பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு நிற்கிற ஒரு கூட்டத்தை தான் பரலோகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களை கொண்டுதான் தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. இவன் சொல்ற பாருங்க, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. ஏறக்குறைய 6 லட்சம் குடும்பத்துக்கு பொய்யான உபதேசத்தை கொடுத்து அவர்களை மாய்மாலம் உள்ளவர்களாக. 1 கொரிந்தியர் 10:5 சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ல, அவர்களை அநேகர் மேல் அவர் பிரியம் வைக்கலையா, அவர்களை வனாந்தரத்தில் அடித்து போட்டார். 1 உபதேசம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், விசுவாசி யாரா இருந்த, சத்தியத்துக்காக நில்லுங்கள், சத்தியத்தை பேசுங்கள், சத்தியத்தை விற்காதீர்கள், சத்தியத்தை வாங்குங்க, சத்தியத்தை பேசுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கவனிச்சு பாருங்க. 5வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில், யாத்திராகமத்தின் புத்தகம் 32:5, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, கவனிக்கணும். ஆரோன் அதற்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். உன் பண்டிகை எடுத்து குப்பை தொட்டில போடு. யாருக்கு பண்டிகையா? நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகையா? ஆனா உள்ள என்ன சரக்கு இருக்குது? கண்ணுக்குட்டி இருக்குது. என்ன சொன்னா, அது பன்னி குட்டி தான். உள்ள என்ன இருக்குது? இன்னைக்கு திருச்சபைகளிலே என்ன இருக்கிறது ஐயா? என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் என்ன ஆக்கிட்டீங்க? கல்லர் குகையா மாத்திட்டீங்களே. 74வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 74:3. எப்பா உங்களுக்கு சொல்லிட்டு இல்ல, மைக் 2 பேருக்கு மைக் கொடுங்க. வசனத்தை டக்கு டக்குன்னு சொல்ல கோவம் வரும் எனக்கு. சீக்கிரம் வாசி. நெடுங்காலமாக ஐயா ஒருத்தர் தான் வாசிக்கிறாங்க பாவம். அவங்க 2 பேர் வாலிப பிள்ளைகள்லாம் நீங்க வாசிக்கலாமே. பட் திஸ் ப்ராப்ளம் வாசிங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை
எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும். இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே மகிமை வர வேண்டிய ஆலயங்களிலே இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே பிசாசு அத்தனையும் கெடுத்து போட்டான். ஆலயங்களுக்குள் கெர்ச்சித்து எழும்பி தங்கள் கொடிகளை அடையாளமாய் நாட்டிக் கொண்டிருக்கிறான். அடையாளம் யார் கொடி பறக்குது? வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடி பிடிக்கணும் இல்ல? ரட்சிப்பின் கொடி நம்முடைய சபைகளில பறக்க வேண்டியது. யெகோவா நிசி என்ற ஜெயக்கொடி பறக்க வேண்டிய சபைகளில இன்னைக்கு யாருடைய கொடி இருக்குதுமா? சத்துருடைய கொடி. நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. உள்ள என்ன சரக்கு இருக்குது? கன்றுக்குட்டி இருக்கிறது. எகிப்தினுடைய விக்கிரகம் உள்ள இருக்குது. இன்னைக்கு இந்த நிலைமைகள் தான் சபைகள் இருக்கிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள உள்ள என்ன இருக்கிறது தெரியுமா? பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாய் மாறணும். சபையை அலங்கரிப்பது நல்லது. அது சபை என்பது கட்டிடம் அல்ல. நீங்களே நானும் தான் அந்த சபை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 74வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார். தேசத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. அம்மா, இன்றைக்கு நீங்கள் நானும் எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. லிசன், கவனிக்கணும். ஆரோனுடைய தவறான உபதேசத்தினாலே ஏறக்குறைய 6 லட்சம் குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், ஏமாற்றப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போன மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த போது 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க? 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். காரணம் தவறான உபதேசம். தேவனை அறிகிற அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டார்கள். எல்லாம் கவனிச்சு பாருங்க. மேக சம்பவத்தை பார்க்கறானுங்க, அக்கினி சம்பவத்தை பார்க்கறாங்க. கோத்திரத்தில் ஒருவனுக்கும் பலவீனம் இல்லை. அவருடைய வஸ்திரம் பழசா போகல, பாதரட்சை தேஞ்சு போகல, கால் வீங்கி போகல. இவ்வளோ மகிமையுள்ள பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்தை அவர்கள் அறியவில்லையே. ராகாபன் வேசி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிறதை ராகாப் வேசி மாத்திரமல்ல, எரிகள் உள்ள எல்லாரும் கேள்வி. அவங்க சொல்றாங்க, நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போனது, உங்களால் எங்கள் தைரியம் அற்று போனது. ஆனா கேள்விப்பட்டு அநேகர் பயந்தாங்க. ஆனா இவள் கேள்விப்பட்டு விசுவாசித்தாள். ஆமென் சொல்லுங்களேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கும்போது அவர் சொல்றார், உங்கள் தேவனே உயரவானத்திலும் தாழ பூமியிலும் அவரே தெய்வம். கையை தட்டி இந்த அறிவு நமக்கு வேண்டும். அவர் சொல்றார், உங்கள் தேவனே உயரவானத்திலும் தாழ பூமியிலும் தேவனானவர் என்று அறிக்கையிட்டாலே அந்த ஒரு அறிக்கை பரலோகம் அவளை அங்கீகரித்தது. அவள் ஒரு வேசி. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 10 வயதிலிருந்து ஒரு வேசித்தனம் பண்ணுங்க. எத்தனையோ மனிதர்களுக்கு தன் சரீரத்தை விருந்தாக்கி கொடுத்தவள். ஆனால் தேவனை என்றைக்கு அறிந்தாலோ அவள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசுவா எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுடைய தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் போதும். எந்நாள் வரைக்கும் சத்தமா சொல்லுங்க. எந்நாள் வரைக்கும், இந்நாள் வரைக்கும் லைவ். ஒருத்தன் தேவனை அறிஞ்சான், அவனுக்கு ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு நாட்கள் வந்து போகிறதல்ல. இந்நாள் வரையிலும், எந்நாள் வரையிலும் அவள் லைவ்ல இருக்கிறா. அதுதான் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்.
ஆமே சொல்லுங்களேன். லைவ் தெய்வத்தை எவன் விசுவாசித்து தேவனுடைய நாமத்திற்காக மகிமையாய் இருக்கிறானோ அவனை என்றைக்குமே எவர் கிரீன் தான், என்றைக்குமே பசுமையா தான் வச்சிருப்பார தவிர ஆமை முதுமையிலும் அவர்கள் பசுமையாய் இருப்பார்கள். ஆமே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புறவங்களை யாரையும் ஆண்டவர் அனாதியாக விட்டுகிறவர் அல்ல. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமாய் மாறுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவ இந்நாள் வரையிலும் எங்க இருக்கிறாளா? இஸ்ரவேலின் நடுவுல. எங்க வச்சிட்டார் ஆண்டவர் அவளை? சொல்லுங்க, எங்க வச்சிட்டாருங்க? அதுதான் மவுண்ட் சிட்டி, மலை மேல் உள்ள ஒரு பட்டணமா உங்களை என்னைய வைக்க விரும்புகிறார். கர்த்தருக்காக வைராக்கியம், ஆண்டவருக்காக வைராக்கியம். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு சபைக்கு இன்னைக்கு தேவை. தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு வேண்டும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டார். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனா ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே வந்ததுக்கு என்னங்க, என் ஜனங்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக. கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஆமே 120 பேர் மேல ஊற்றின 120 பலிபீடங்கள் எரிய ஆரம்பித்தது. சொல்லுங்க, 120 பலிபீடம். அந்த 120 பலிபீடம் உலகத்தை கலக்கினதல்லவா? கையை தட்டி ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பலிபீடம் சீரியா தேசத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருவானால் 120 பலிபீடங்கள் ஆமே இந்த பலிபீடங்கள் எல்லாம் பற்ற வைத்தது. போற இடங்களெல்லாம் ஜனங்கள் பற்றி எரிய ஆரம்பித்தார்கள். ஆமே 3000 மாறினது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பலிபீடங்கள் எரிந்த போது 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு சொன்னார். மார்க் 9:1 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு இறங்கி வருகிறதை காணும் முன் இங்கே நிற்கிற சிலர் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருமா? பலத்தோடு இறங்கி வருமா? ஆமை சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பரலோகமே இறங்கி வருதுங்க. ஆமை சொல்லுங்களேன். ஆமை பெந்தேகோஸ்தே நாளில் என்ன வந்து எது இறங்கி வந்தது? பரலோகமே, தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா மகிமை, வல்லமை, கிருபை, ஜெயம் மொத்தமே எங்க இறங்கி வந்தது? பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மொத்தமே சமே 120 பேர் மத்தியில் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதிலும் நம்முடைய ராஜ்யமாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய துவக்கமே நிறைவில் தான் தொடங்குகிறது. ஆமென். 6 கச்சாடி. இயேசுவின் முதல் அற்புதமே 6 கச்சாடி. 6 என்பது மனிதனுடைய இலக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த மனிதனுடைய என்ன இருக்கிறதுனால, 6வது நாள் மனிதனை படைத்ததுனால அந்த 6 கச்சாடி என்பது மனிதன் வெறுமையா இருக்கிறார். அந்த வெறுமையை ஃபில் பண்றதுக்கு தான் ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். அங்கேயும் முதல் அற்புதம் நடக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கூடி இருந்த இடம் முழுவதும் அசைந்தது, அவர்கள் வீடு முழுவதும் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது நிரப்பப்பட்ட போது என்ன நடக்கிறது என்றால், அப்போஸ்தலர் நாட்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது சபைகள் விருத்தி அடைந்தது, சபைகள் கிருபை பெற்றார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், பூரண கிருபை பெற்றார்களா? என்ன கிருபை பெற்றாங்களா? சபையில பூரண கிருபை பெற்றார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவனுக்கு ஒரு குறை இல்லை. வரங்கள் பெற்றார்கள், கிருபைகளை பெற்றார்கள். வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் இறங்கின போது சபைகளிலே என்ன இருந்தது? வரங்களுக்கு குறை கிடையாது. வாசிப்போமா? அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
அப்போஸ்தலர் நாட்களை இறங்கின பரிசுத்த ஆவியான தேவ ராஜ்யம் என்னவாய் மாறினது? சபைகள் என்னவாய் மாறின? ரட்சிக்கப்படுகிற அனுதினம் சபையில சேர்க்கப்பட்டார்கள். சபையில் இருக்கிற விசுவாச மக்கள் ஊழியர்கள் எல்லாவா என்னவா மாறினாங்களா? வரங்களிலே குறைவில்லை. ஆமா சொல்லுங்களேன். 9 வரம் இருந்தது. சொல்லுங்க, சபையில 9 வரம் இருந்தது, 9 கனி இருந்தது. ஆமா சொல்லுங்களேன். வேதம் யாதொரு வரத்திலும், வாசிங்க தம்பி வாசிங்க, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி என்றால் இன்னைக்கு இயேசு வந்தா கூட நாம் பரிபூர்ணத்தோடு இருக்கிற சந்திப்பதற்கு மாறனாதா சீக்கிரமாய் வாரம். இன்னைக்கு நான் வந்தா கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிறைவு ஆமென் கொரிந்திய சபையில் இருந்தது. ஆனால் போக 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 வரங்கள் குறைந்து போனது. பணம், பதவி, பட்டம், செல்வம், புகழ்ச்சி சபைக்குள்ள வந்து உலகம் எங்க வந்துருச்சு? சபைக்குள்ள வந்த பிறகு நீங்க அதே கொரிந்திய சபை நீங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1வது நேரம் இல்லை, சீக்கிரமா வாசிங்க. மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். இப்ப என்னவா மாறிச்சு சபை? இன்னைக்கு இதே நிலைமையில் தான் சபைகள் இருக்கிறது. மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால். ஆரம்ப நாட்கள் என்ன அடைஞ்சாங்க? சபைகள் பலன் அடைந்தது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா சமாரியா கடைசி உலகத்தின் கடைசி மட்டும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த பலன் எங்க போச்சு? அந்த பலன் இப்ப என்ன எடுக்கிறாங்க? பலன் இல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். வரங்களாலே, கிருபையினாலே, கனிகளாலே நிரப்பப்பட்ட இந்த சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்த சபையினுடைய நிலைமை இப்ப என்னவாய் மாறிவிட்டது? மாம்சத்துக்குரியவர்களாய் மாறினார்கள். மாம்ச மார்க்கமாய் மாறினார்கள். மனுஷ மார்க்கமாய். நான் சொல்றேன், இந்த மனுஷ மார்க்கம், பட்டம், பதவி எல்லாம் குப்பை தொட்டில் தூக்கி போடுங்க. ஆண்டவருக்காக நீங்க எழுமணும். ஆண்டவருக்காக எழுமணும். ஆலேலியா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய ராஜ்யம், உங்க தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவதாக. தொடர்ந்து வாசிங்க தம்பி. உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்து இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும். என்னைக்கு பலனை இழந்து போயிட்டாங்களோ உள்ள என்ன வந்துருச்சு? பலனை இழந்து போன பொறாமை உள்ள வந்துருச்சு. இல்ல, ஒரு மனமாக இருந்தாங்கல்ல, அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தேவ சித்தத்தை செய்கிற 2 பேர் ஜெபம் பண்ணா போதும், இவ்வுலகத்தையே அசைக்க முடியும். ஆமா சொல்லுங்களேன். இங்க 1000 பேர் இருந்து ஒரு மனம் இல்லாம பொறாமைகளும் வாக்கு. அதுதான் சொல்றேன். அந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். சீஷர்கள் பெருகினாங்க, சபை பெருகிச்சு, நல்லது. ஆனா உள்ள என்ன பெருச்சு? வாக்குவாதங்களும் பொறாமைகளும் உள்ள பெருகிச்சு. இல்ல, வாசிங்க தம்பி. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில். சபை பெருகும் பொழுது எழுப்புதல் தானே வரணும். அங்க பிரிவினை பெருகிறது. அதுதான் பலன் இல்லை. மாம்சத்துக்குரியவர்களாய் மாறினார்கள். நீங்க கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பலனற்று போன நிலை இருக்கிறாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம். என் டெஸ்டிமனி ரொம்ப உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கண்ணீர் வர வைக்கிற டெஸ்டிமனி. நேரம் இல்ல, வாசிங்க தம்பி. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும். ஏங்க நீங்க தேவனை அறிஞ்ச பலமுள்ளவனா தான் இருக்கணும். தேவன் உங்களை அறிந்திருந்தா நீங்க நிறைவுள்ளவனா தான் இருக்கணும். ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கீங்க, தேவனால் அறியப்பட்டிருக்கீங்க, அப்படி இருந்தா எப்படி இருக்க? 2 நிலைமையில் இருக்கிற. ஒன்று வெறுமை, இன்னொன்று பலனற்ற சூழ்நிலை. ஏன் இன்னும் உலக வழிபாடுகளுக்கு மறிக்கலையா? இன்னும் முகூர்த்தனால நல்ல காலம், ராவு காலம், யமகண்டம், அந்த காலம், இந்த காலம், எந்த காலம்? என்ன சத்தியத்தை அறிந்த பிறகும் சத்தியத்துக்காக நீங்க வாழ்கிற. அதுதான் சொல்ற, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதா உங்களை மயக்கினவன் யார்? இன்னைக்கு சாத்த மயக்கத்தினால் நிறைய பேரை பிடிச்சு வச்சுக்கிறான்.
ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்று நினைக்கிறேன். சத்துரு அவருடைய இச்சையின்படி பிடிக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசி நாட்களிலே பெந்தேகோஸ்தேவின் அனுபவம் என்ன? தேவனுடைய ராஜ்யமாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென். உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்து அவர்கள் இயேசுவை குறித்து பலமான சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. எங்கெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதோ, அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் இறங்குகிறதோ, எல்லாரும் சாட்சிகளாக ஆமென் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுப்பார்கள். பூரண கிருபை இருந்தது. ஆமா சொல்லுங்களேன். சபை என்பது எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் நிரப்புகிற சபை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய வசனங்களுக்கு நான் சொல்லி நேரம் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்து எதுக்கு தெரியுமா? நீங்கள் நானும் சாட்சியாய் வாழ்வதற்காக. ஆமா சொல்லுங்களேன். தாவீது சொல்றாரு, வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எத்தனை முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? 3 முறை. சகோதரர்கள் மத்தியிலே, யூதா ஜனங்கள் மத்தியிலே, முழு இஸ்ரவேல் யூதா மத்தியிலே 3 முறை அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்கிறது, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போது நான் எப்படி இருக்கிறேன்? பலவீனனா இருக்கிறேன். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பலவீனனா இருக்கிறான். ஆனா பெந்தேகோஸ்து அனுபவம் என்பது எது தெரியுமா? கடைசி வரையில் உனக்கு சாட்சியாய் பலனாய் நிற்க வைக்கிற பலன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை என்ன சொல்லணும்? பலவான் என்று சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பலன் தான் அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய 28 மர்மங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஏறக்குறைய 28 மர்மங்கள். ஆமென் சொல்லுங்களேன். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாத வெளிப்பாடு. ஆமென். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பெந்தேகோஸ்து நாளிலே வந்த அனுபவம் தான் எல்லாருக்கும் பெரிய வெளிப்பாடாக மாறினது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எபேசியர் 3:6 வாசிக்கும் பொழுது, வாசிப்போம், சீக்கிரம் வாசிப்போம், நேரம் இல்லை. எபேசியர் 3:6 வாசிப்போம். இந்த ரகசியம் எபேசியர் 3:6 இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. The all secret ரகசியம். அதுதான் இயேசு சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறது இல்லை. ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஆமென். என் பிதாவினால் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவிப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த அபிஷேகத்தை ஊற்றின போது பரலோகத்தினுடைய சகல ரகசியத்தையும் கர்த்தர் ஆமென் சபைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுடைய விசுவாசிகளுக்கு அந்த எல்லா ரகசியத்தையும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏறக்குறைய 27, 28 ரகசியம் மர்மங்கள். ரகசியத்தை கண்டுபிடித்து விடலாம், மர்மங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ரகசியத்தை வெளிப்படுத்தி நிருபங்களை எழுதினார். ஆமென் சொல்லுங்கள. கடைசி அவருடைய ஓட்டத்தை கடைசியா சொல்றாரு, நான் எல்லா விதமான இரத்த பழிக்கு நீங்களாக்கி எப்படி இருக்கு தெரியுமா? சுத்தமாயிருக்கிறேன். எல்லா இரத்த பழிக்கு நீங்களாக்கி சுத்தமாய் இருக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும், அவருடைய திட்டத்தை அறியணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பலிபீடங்கள் எரியணும். வாயை திறந்து சொல்லுங்களேன். 120 பலிபீடம் மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறணும். ஏசாயா 62:1 வாசிக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்கணும்? தீவட்டி எரியணும். உன் தீவட்டி அணைஞ்சு போக கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 7 நாட்கள்ல ஏன் வெளிப்பாடு இல்லை, ஏன் தரிசனம் இல்லை? 7 நாட்கள் ஏன் வெளிப்பாடு இல்லை, ஏன் தரிசனம் இல்லைன்னா, எங்க விக்கிரக ஆராதனை இருந்தது, அங்க ஆராதனை இருந்தது. வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 18:31 நினைக்கிறேன். வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 18:31. சீக்கிரம் நேரம் எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரையும் ஆராதிச்சிருந்தாங்க. ஆனா ஆராதனை அங்க இல்ல.
ஏழி ஆசனத்தை போட்டு ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையில் ஆசனம் இதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துல ஜெபிக்க வேண்டிய ஏழி ஆசனத்தை உட்கார்ந்து யாருடைய வாயை பார்த்துட்டு இருக்கிறாரு? அன்னாளுடைய உதட்ட பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அன்னாள் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவ ஜெபிக்க ஆரம்பித்த போது, உள்ளத்தை ஊட்டி ஜெபிக்க ஆரம்பித்த அந்த பலிபீடம், ஒரு பலிபீடம் எரிய ஆரம்பித்தது. எரிய ஆரம்பித்த போது அவளுக்குள்ள வந்த வெளிப்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வேதத்தில் சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தையை முதலில் வெளிப்பாடு பெற்ற இந்த பெண்மணிக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். சேனைகளின் வாயை திறந்து சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை இவளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன? வானத்தின் சேனையும் பூமியின் சேனையும் உண்டாக்கினவருக்கு தான் பேர் தான் சேனைகளின் கர்த்தர். அப்படி இந்த சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தையை முதலில் வெளிப்பாடு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறாள். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. அவர் பலவானின் வில்லை உடைத்து தள்ளாடினவர்களை பலத்தினால் இடைக்கட்டுகிறவர் என்று சொல்லி, அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் ஏற பண்ணுகிறவரும் என்று சொல்லி ரகசியங்களை பாடினால் அல்லவா? ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய கோத்திரத்தை கர்த்தர் சாபத்தின் கோத்திரமாயிருந்த கோராகின் புத்திரர் வம்சத்தை மீண்டும் ஆசீர்வாதத்தின் கோத்திரமாக மாற்றினார் அல்லவா? 84வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகாமிய கூடார வாசல் அந்த வசனத்தை வாசிப்போமா? ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிறோம், நம்முடைய ஆலயத்தின் வாசல் அண்டையிலே பலியிடுவோம். அப்படிப்பட்ட அந்த கோராகின் புத்திரரை ஆண்டவர் எங்க தெரியுமா? அவருடைய பீடங்கள் அண்டையிலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கணும். அது சொல்லப்போன பெரிய சப்ஜெக்ட், நேரம் இல்லை. ஆனபடினால் ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு கூட்டத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அனல் உரைத்து எழும்பினது. ஆமென் சொல்லுங்களேன். 120 பலிபீடங்கள் அனல் உரைத்து எழும்பின போது சர்ப்பங்கள் எழும்பினது, மனிதர்கள் எழும்பினார்கள், மந்திரவாதிகள் எழும்பினார்கள், மந்திர புஸ்தகங்கள் எல்லாம் எழும்பி வந்தது. எல்லா தெருக்களிலே எரியப்பட்டது, எரித்து போடப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ராஜாக்கள் எழும்பினார்கள், கர்த்தர் படித்த போது புழு பூத்து செத்து போனார்கள். அல்லேலூயா. விரியன்கள் எழும்பினது. ஆமென். பலிபீடங்கள் எல்லாம் எழும்பும் பொழுது, அனல் உரைத்து எழும்பும் போது நிறைய பேர் பயந்துறாங்க. பிரதர், நான் ஜெபம் பண்ணவே பெரிய பிரச்சனையா இருக்குது. அனல்ங்கம்மா, அனல் உரைத்து எழும்பும், நிறைய பிரச்சனைகள் அனல் உரைத்து எழும்பும். நான் ஊழியத்தை வல்லமையா செய்யும் பொழுது எனக்கு விரோதமா நிறைய அனல் உரைத்து எழும்பு என்ன பார்த்து சொன்னது. ஒரு டைரக்டா வந்து ஒரு நாள் வந்து பிசாசு சொல்றான், ஏய் லூக்காஸ் சேகர், உன்னாலே ராஜ்யம் அழிக்கப்படுது. பூமி பிளந்து ஒரு பெரிய வலு சர்ப்பம் மனுஷனுடைய முகமும் மிருகத்தினுடைய முகமும் இணைக்கப்பட்டது. ஏய், உன்னாலே ராஜ்யம் அழிக்கப்படுது. உனக்கு எத்தனை கோடி வேணா சொல்லு, நான் தரேன். நீ இயேசுவை மகிமைப்படுத்தாதுன்னு சொன்னா. நான் சொன்னேன், ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு தான் ஆண்டவரின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கெட் அவுட். அவன் சொன்ன, நான் உன்னை கொன்னுடுவேன். நான் சொன்ன, என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாம கீழே விழாத அப்படி சொன்ன உடனே ஓடிட்டான். நான் இப்போ உன்னை விட்டு போறேன், ஆனா உன்னை விட மாட்டேன். நாட்கள் உருண்டோடினது. எனக்கு கார் கிடையாது, அப்போ சின்ன ஒரு பைக் இருந்தது, சின்ன டிவிஎஸ் எக்ஸல் இருந்தது. அதில் தான் ஊழியம் செய்ய போவேன். மழை பெஞ்சு சகதியா இருந்ததுனால வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்க, ஸ்டார்ட் பண்ண வண்டியை அப்படியே சரக்கி கீழே விழுந்து மெல்ல கடிச்சு விழுந்தேன். என்னுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு பயங்கரமாய் பாதித்தது. என்ன டிஸ்க் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 4-5 டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் கோமா நிலைக்கு போய்விடுவார் என்று சொல்லி மருத்துவமனையிலிருந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு பணம் கட்ட முடியல. நாங்களும் வந்துட்டோம். நானும் அழறேன், என் மனைவி அழறோம். ஆண்டவரே, உயிரோடு இருந்தாலும் உமக்காக வாழ்வேன், செத்தாலும் உமக்காக வாழ்வேன், என்ன வந்தாலும் உமக்கு நான் துதிப்பேன். ஏன்னா என்னுடைய முதல் பையனே மருத்துவமனையில், என் குழந்தையுடைய பாடியை மருத்துவமனையில் வச்சுட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். நான் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். சாதாரணமா ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவார் நினைக்காதீங்க. அவ்வளவு ஒரு பாதைகள், கடினமான பாதைகள். 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், பயங்கரமான உபாதைகள். அது மாத்திரமல்ல, நான் படுக்கையா இருந்து அந்த ஸ்பைனல் பிரச்சனையிலிருந்து வெளியே வீட்டுக்கு கொண்டு வந்து என்னை கலத்திட்டாங்க. நான் அழுது கொண்டே இருக்கிறேன். பிசாசு என்னை பார்த்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கை, இனி வாழ்க்கை முடிந்து விடுன்னு சொன்னான். நான் அவனை பார்த்து சொன்னேன், இனிமேல் தான் ஆரம்பன்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் பேசினார். அப்பொழுது ஆவியில் நிறைந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி ஆவியில் ஜெபம் பண்ணாங்க. படுத்து கொண்டிருந்த நான் எழும்பி உட்கார்ந்து ஆரம்பித்தேன். உட்கார்ந்திருந்த நிற்க ஆரம்பித்தேன். நிற்க நான் ஆரம்பித்தேன். நடக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஸ்பைனல்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா.
என்னுடைய சாட்சி பெரிய சாட்சி. 10 வயதில் போலியோவினால் அட்டாக் பண்ணப்பட்டு என்னுடைய வாழ்க்கை ஒரு அதாவது என்னுடைய தகப்பனார் ஒரு குடிகாரன். குடியினாலே எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்டது. வறுமையின் உச்சக்கட்டத்தில் நாங்கள் போனோம். பசிக்காக தான் ஸ்கூலுக்கு போன தவிர படிப்புக்கு எனக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. 10வதுல 37 மார்க். என் சாட்சி டெஸ்டிமனி யூடியூப்ல நிறைய இருக்கு, கேட்டு பாரு. ரொம்ப லட்சக்கணக்கான மக்கள் இந்த சாட்சியின் மூலம் உயிர்ப்பிக்க பாஸ்டருங்க நிறைய பேர் இந்த சாட்சியை கேட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சூழ்நிலையிலும் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தருக்காக வாழ்வோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நாட்களிலே இந்த அனல் உரைக்கும் பொழுதெல்லாம் சர்ப்பம் எழும்பிச்சல்ல, சர்ப்பம் எழும்பிச்சல்ல, விரியன் எழும்பிச்சல்ல, மனிதர்கள் எழும்பினாங்கல்ல, குறி சொல்ற ஆவி எழும்பிச்சல்ல. குறி சொல்ற ஆவிய நிமித்தமா பவுலுக்கு என்ன வந்து சிறை வந்தது இல்ல. சிறை வந்ததுனால என்ன சொல்றாங்க, அங்க எழும்புது என்னது, ஆண்டவரே நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஆமென் சொல்லுங்களேன். எல்லா பக்கத்தில் ஆத்துமாக்கள் எழும்பி வரும். ஆமென். ஒரு பக்கம் பாடுகள் வரும், ஆனா பாடுகள் மத்தியில உங்க பலிபீடம் எரிய விட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். என் சாட்சி சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவ்வளவு ஒரு பாதைகள், அவ்வளவு ஒரு நெருக்கடிகள், அவ்வளவு ஒரு போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய பாடல் மூலமாய் பல கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர, காரணம் என்னென்றா தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், தேவனை குறித்த ஒரு பாரம். அவருடைய பாரத்தை நாம் சுமந்து எப்படியாக ஒரு ராஜ்யம் என் மூலம் கட்டப்பட வேண்டும், என் குடும்பமா கட்டணும், திருச்சபையா கட்டணும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ராமச்சந்திரங்களே முழு ராஜ்யமே எங்க வந்துருச்சு தெரியுமா? பூலோகத்துக்கு வந்துருச்சு ஐயா. நாம் எல்லாரும் பயன்பட வேண்டும், நாம் எல்லாரும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆமென். குமாரனுடைய நோக்கமாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கமாயிருக்கு. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் எல்லாரும் ஒருமனமாய் எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆமென். பாழாய் கிடக்கிற உங்கள் பலிபீடங்கள் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆமென் சொல்லுங்களேன், அவர் கொடுத்த தரிசனத்தை இழந்து போனதை மீண்டும் புதுப்பித்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேரம் கடந்து விட்டதனால் நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரே நிமிஷம் மாத்திரம் ஜெபிச்சு முடிச்சிடலாம். எல்லா கையை உயர்த்துங்க. ஒரு பலவீனமான லூக்கா சேகரை கொண்டு எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்த முடியுமா? ஏன் என்னை கொண்டு பயன்படுத்த முடியாது? சொல்லுங்க. ஆண்டவர் மேல தாகமா இருங்க, வெறியா இருங்க. ஆண்டவர் என்னை பயன்படுத்தும். தம்பி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா, ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு வயது வரம்பே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க என்ன பயன்படுத்த முடியுமா? நீ நாளைக்கு சாவரனா கூட இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு வயது வரம்பே கிடையாது, வயது வரம்பே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு பயன்படுமா? வேற யாருக்கு நம்ம பயன்படுத்த போறோம்? பிசாசு சொல்ற என் கையில வா, நான் உன்னை பயன்படுத்துறேன். நீ பிசாசுக்கு பயன்பட போறீங்களா, கர்த்தருக்கு பயன்பட போறீங்களா? கர்த்தருக்கு பயன்பட்டால் பரலோகம் சொல்லும், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். ரீமா ராபா. இன்னைக்கு சபைகள் எல்லாம் எழும்பணும். எல்லாம் சொல்லுங்க. சபைகள் இருக்கிற எல்லா பலிபீடங்கள் எல்லாம் மீண்டும் புதுப்பித்து எழும்பணும். சபையில தரிசனங்கள் உருவாகணும், சபையில வரங்கள் உருவாகணும். கொரிந்திய சபை ஆரம்பத்தில் வரங்களாலும் கிருபையில் நிரப்பப்பட்ட சபையா இருந்து மாம்சத்துக்குரிய சபையாய் போய்விட்டது. ஆனபடி நம்முடைய சபைகள் இனி மாம்சத்துக்குரிய சபைகளாய் இருக்கக்கூடாது. ஆதி மேன்மை இழந்து போக கூடாது. மீண்டும் அந்த ஆதி மேன்மையை பெற்று சபைகள் வீறு கொண்டு எழும்புவதற்கு இன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் எல்லா கைகளை தட்டி இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன கிருபைகள், இழந்து போன வரங்கள், இழந்து போன மகிமை எல்லாவற்றையும் புதுப்பித்து எல்லாம் அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கையிடுவோம். அப்பா, அப்பா, இந்த நாகர்கோயில்ல ஒரு பெரிய எழுப்புதல் வெடிக்கட்டையா. எல்லா சபைகளும் வீறு கொண்டு எழும்பட்டும், எல்லா பலிபீடங்கள் எரியட்டும் ஐயா. அணைந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் மீண்டும் புதுப்பிக்கும்படியா எல்லா கரங்களை தட்டி இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, மீண்டும் எங்களை உயிர்ப்பியும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பியும் ஐயா. எல்லாம் சொல்லுங்க. உயிர்ப்பியும், 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 உயிர்ப்பியும். எல்லாம் சொல்லுங்க. என் விசுவாசத்தை உயிர்ப்பியும், என் ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பியும். ரெபா தீரா காரா கானா அந்நிய பாஷையில் எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, நான் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன கிருபைகள், இழந்து போன மகிமை, ஆலயத்தின் மகிமை இழந்து போயிருக்கிறோம். இழந்து போனது எல்லாவற்றையும் மீண்டும் 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 புதுப்பித்து புதுப்பியும், 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 புதுப்பியும். ஊழியர்களை புதுப்பியும், விசுவாச மக்களை புதுப்பியும்.
எங்களை புதுப்பிய ஆண்டவரே, எங்களை புதுப்பிய ஆண்டவரே. மீண்டும் சபை ஆண்டவரே பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த மகிமை பெந்தேகோஸ்து நாளில் இறங்கின அந்த மகிமை ஆண்டவரே நாளைக்கு நாள மறுநாளோ இந்த இடம் முழுவதும் வியாபித்திருந்து சபைகள் புதுப்பிக்கப்பட்டு மறுரூபம் அடைந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிற சபைகளாக, மனவாட்டி சபைகளாக, பரிசுத்தமுள்ள சபைகளாக கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் receive the name of Jesus. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. எனக்கு அபிஷேகம் இல்லாதவர்கள் சொல்லுங்க, இயேசுவே என்னை நிரப்புங்க சொல்லுங்க. கர்த்தர் நிரப்புவா, நிரப்புவா. என் நாமத்தினால எதை கேட்டால் அதை தருவேன் சொன்னாரு. தருவார், தருவார். அப்படி கையை வைத்து சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே மேடையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, ஆண்டவரே எல்லா திருச்சபைகளும், ஆண்டவரே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற திருச்சபைகளாக எல்லாரும் பரிசுத்தவான்களை அக்னி ஜுவாலிகளாக பாட்டுங்க. ஓ சங்கீதம் 104:4 தம்முடைய தூதர்களை காற்றுகளாக, தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக பயன்படுத்தும். ரீமா ராகா பாதா ரசகா ராகா பாலா. சபை பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. சத்தியத்தினாலே, ஓ அநேகரை சத்தியத்தினாலே நிரப்புகிற ஊழியர்களாய் உடைய தாசர்களை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. இன்னைக்கு நாங்க நிறைவோடு கூட போகணும், நிறைவோடு கூட போகணும். பெத்லகேமுக்கு வரும்பொழுது நகோமி, நான் குறைவுள்ளவளாய் போனேன், நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வந்தேன் என்று சொல்லி மீண்டும் பெத்லகேமுக்கு வந்த நகோமிக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது போல இந்த பெந்தேகோஸ்து நாளின் அனுபவம் எங்களுக்கு நிறைவை கொடுத்து ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மையத்தின் சுவிசேஷத்தின் மகிமையை நாங்கள் சொல்லி தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களை அங்கே பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். God bless you all. Thank you. God bless you. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.